லாஸ்ட் டைம் வந்து நாம் தமிழர் சார்பாக போட்டியிட்டவங்க ஒரு 9,000லேருந்து 10,000 வாக்குகள் வாங்கினாங்க. அதை விட கூடுதலா ஒரு 500, 600 வாக்குகள் வாங்கினாலும் கூட சீமான் இது மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பார். நிச்சயமாக பண்ணுவார். அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொன்னு நம்ம பிராக்டிகலா பேசுவோம். இந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்தாலும் அதிமுக தொண்டர்கள் தேர்தல் அன்னைக்கு வீட்டுல கவுந்தடிச்சு படுத்துக்க மாட்டாங்க. அவன் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. பரபரன்னு ஆனா திமுகவுக்கு போட மாட்டாங்க. அப்ப யாருக்கு போடுவாங்க? ஒரு சுயேட்சைக்கோ நோட்டாவுக்கோ போடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரி இவர்களுக்கு எதிரியாக இவர் நிற்கிறாரு, இவருக்கு போடுவோன்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தாவேகாவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், தேர்தல் அன்னைக்கு ஒட்டுமொத்தமாகவே ஈரோடு கிளை இதுலேருந்து கிளம்பி வேற ஊருக்கெல்லாம் போகிறது இல்லை. அங்கே தான் இருக்க போகிறாங்க. ஏதோ ஒரு கட்சிக்கு போட போகிறாங்க. அது நாம் தமிழர் கட்சியாக இருக்கும் பட்சம் என்னன்னா திமுகவுடைய எதிரி இவருங்கிறதுனால இப்போ எதிரிக்கு எதிரி நண்பனா அவருக்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்காது. சீமான் மீதான அபிமானம் அல்லது நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவு என்பதை தாண்டி திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்கணுங்கிறதுக்காக கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அது எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக மாறிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்?